இப்போ கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறேன் நான். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். அதுக்கப்புறம் சோம்பு போடணும். பூண்டு போடுங்க, நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. நிறைய பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை வந்து தூளாக அரைச்சிட்டு வந்தேன், அதனால் அப்படியே போடுறேங்க. எங்கள் செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சூப்பராக வதக்கணும். நாட்டு தக்காளி பாருங்க. நேற்று தான் வந்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஊருக்கு போயிருந்தோம், நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுங்க. கத்திரிக்காய் தண்ணி சூப்பராக இருக்கிறேன். நேற்று ஊருக்கு போகும்போது கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஊரில் பயிர் வைக்கிறாங்க, அதே வாங்கிட்டு வந்தேன். செமையாக இருக்கிறேன். இந்த அப்படியே அரிஞ்சு அதே வச்சுருக்கேன் நான். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால நான் என்ன பண்ணேன், 4 நாளாக கட் பண்ணிட்டேன். சூப்பராக. நெக்ஸ்ட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். மிளகாப்பொடி இது பாருங்க, நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாப்பொடி சூப்பராக இருக்கும். இப்போ தான் அரைச்சேன், போன வாரம் தான் அரைச்சிட்டு வந்தேன். போட்டு நல்லா கலக்கிடுங்க. கிரேவி மாதிரி வரும் பாருங்க. இதுவே சூப்பராக வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, தண்ணியெல்லாம் ஊற்றவே மாட்டேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன், கத்திரிக்காயை போட்டுட்டு சிம்மில் வச்சிருவேன். பாருங்க, எல்லா கத்திரிக்காய் போட்டுட்டு சிம்மில் வச்சிருவேன். சிம்மில் வச்சு மூடிடுவேன். இது என்ன ஆகும், 5 மினிட்ஸில் அப்படியே வந்து தொக்கு மாதிரி அப்படியே ஃப்ரை ஆகிடும். நான் இப்போ கலக்க மாட்டேன், ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே இதோடு மிக்ஸ் ஆகி ஊறி அப்படியே சிம்லேயே வச்சுட்டேன்னா வதங்கி நல்ல கத்திரிக்காய் தொக்கு வந்துடும்.